இப்ப நீயும் அந்த டாக்டர் சிவாவும் எந்த ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க தெரியுமா? அத லவ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அவன் உன்னை எப்படி பாக்குறான் தெரியுமா? ஃப்ரெண்டை யாரும் அப்படி பார்க்க மாட்டாங்க. யார காதலிக்கிறாங்களோ அவங்களதான் அப்படி பாப்பாங்க. புரிஞ்சுதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நானும் என் வாழ்க்கையில காதலிச்சிருக்கேன். காதல பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், கண்டுபிடிக்கவும் முடியும். அதோட எதிர்காலத்தையும் சொல்ல முடியும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. அந்த டாக்டர் சிவாவை விட்டு விலகியேறு. இல்லனா உன்னுடைய வாழ்க்கையில வெறும் போராட்டம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். வாழ்நாள் முழுக்க உன்னை நீ நிரூபிக்கிறதுலயே காலம் போயிரும். என்ன நான் சொல்றது புரியுதா? சக்தி, சக்தி என்னாச்சு? ஏய் சக்தி, என்னம்மா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சு? உனக்கு என்ன தலை சுத்துதா? இரு, உனக்கு தான் தெரியும்ல, சித்தி என்ன சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேம்மா. நீ கஷ்டப்படாத, புரிஞ்சுதா? நீ ஓகே தானே? இல்ல சித்தி, எனக்கு லேசா தலை சுத்துது. தலை சுத்தாம இருக்குமா? நீ விரதம் இருக்க. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அதோட நேத்து ராத்திரியும் அந்த லட்டை நீ சாப்பிடல. சரி, டக்குன்னு போய் ஏதாவது சாப்பிடு. சீக்கிரமா சாப்பிடலன்னா உன் பிபி லோ ஆயிடும்ல. போமா, போய் சாப்பிடு. ஏய் போ, டக்குன்னு போய் உன் கௌரி பூஜை முடி. என்ன? அப்புறம் உன்னோட விரதத்தை மாப்பிள்ள கையால முடிச்சுக்கோ. என்ன? சரி போ போ போ. அட போயேடி சக்தி, உள்ள போய் முதல்ல பிரசாதத்தை சாப்பிட்டு உன் விரதத்தை முடிச்சுக்கோ. புரிஞ்சுதா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சிவபெருமான் ஒண்ணும் விரதத்தை முடிச்சு வைக்க வரமாட்டாரு. புரிஞ்சுதா? அட, அது எப்படி போவாங்க? மாப்பிள்ள தானே விரதத்தை முடிச்சு வைக்கணும். நான் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ண, ஆனா அவரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஒரு வேலை பண்ணு, நீ பூஜை பண்ணிட்டு விரதத்தை முடி. ஏன்னா நாம இன்னொரு கோவிலுக்கும் போகணும். நீ வாடா. போயிட்டாங்களா? அட கடவுளே, என் பொண்ணுக்கு நடக்க இருந்த மொத சடங்கே அறகுறையா போயிடுச்சு. கௌரி பூஜை நடக்கவே இல்லையே. அதோட அந்த மாப்பிள்ள இவளோட விரதத்தையும் முடிச்சிருக்கணுமே. இது ரொம்ப பெரிய அபசகுணமாச்சே. அட கடவுளே. அடடா, இல்ல, ஒருவேளை மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்ன? ஒருவேளை அவங்க என் பொண்ணையும் அவனையும் பொண்ண பாத்துட்டாங்களா? சித்தி, நீங்க இத அக்கா பண்ண தப்புன்னு நினைக்கிறீங்க. ஆனா நமக்கு எப்படி தெரியும்? அவங்க இங்க இருந்து கோவமா போனாங்களா, இல்ல டாக்டர் சிவா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு போனாங்களா? உன் சிவ புராணத்தை முதல்ல நிறுத்து, இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆனா சித்தி, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். புரிஞ்சுதா? அட கடவுளே, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அப்படி எல்லாம் போயிருக்க கூடாது. அம்மா இங்க பாரு, இந்த அம்மா இங்க இருந்து போயிட்டாங்களா? ஆமாங்க. பிரசாதம் வாங்காம போயிட்டாங்க. பூஜை பண்ண பிரசாதத்தை வாங்காம போனா என்ன ஆகும் தெரியுமா? ஆனா அது பெரிய தப்புமா, தப்பு. இதனால கடவுளுக்கு கோவம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு தனம், சம்பத்து, கல்யாண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் எதுவும் இல்லாம பண்ணிடுவாரு. இங்க பாருங்க, பிரசாதத்தை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவங்களோட பொண்ணுதான். நான் போய் அவங்க கிட்ட கொடுத்துறேன். அப்படி பண்ண கடவுள் கோவப்பட மாட்டார்ல. கொடுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அந்த பையன் கூட பிரசாதம் வாங்காம போயிட்டான். கடவுள் அவனை காப்பாத்தணும். எந்த பையன்? டாக்டர் சிவா. அவன் பூஜை பண்ணான், ஆனா பிரசாதம் வாங்கிக்காம போயிட்டானே. நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன், எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்னு. இனிமே நான் உனக்கு எப்பவுமே பார்க்க வர மாட்டேன். டாக்டர் சிவா என்னாலதான் பிரசாதம் வாங்காம போயிட்டாரு. ஒரு நிமிஷம், நான் ஒன்னு சொல்லவா? அந்த பிரசாதத்தை நீங்க என்கிட்டே கொடுத்துருங்க. நான் அவர்கிட்ட போய் கொடுத்துறேன். சிவா, கதவை தர. அண்ணா ப்ளீஸ் கதவை தரங்கண்ணா. என்னடா சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க? பாட்டிமா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. முதல்ல உன் பாட்டிமா கிட்டயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ப்ளீஸ் பாட்டிமா, போயிடுங்க. சிவா, என்ன ஆச்சு? ஒருவேளை அண்ணனுக்கு திரும்ப பேனிக் அட்டாக் வந்துருச்சா? அவரோட மருந்து உள்ளதா இருக்கு பாட்டி. அண்ணா ப்ளீஸ் கதவை தரங்கண்ணா. பாட்டி, நம்ம என்ன பண்றது? இப்ப அண்ணனை யார் சரி பண்ணுவா?
இவ தான் சிவாவை சரி பண்ண போறா. இவ கண்டிப்பா சிவாவை சமாதானப்படுத்திடுவா. சக்தி வாமா, வா. இவங்க அப்படியே போறேன்னு சொன்னாங்க. நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். நல்ல வேளை நீ வந்த. எப்பவும் சந்தோஷமா இரு. பாட்டி, என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. நான் வீட்டுக்கு போய் ஆகணும். நான் இங்க டாக்டர் சிவாவுக்கு இந்த பிரசாதத்தை கொடுக்க தான் வந்தேன். அதான் பிரசாதத்தோட வந்துட்டேல, அவங்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. நீயே பாரு, கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கான். எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? திறக்கவே மாட்டேங்கிறான். நீ கூப்பிட்டாலாவது திறக்கிறானான்னு பார்க்கலாம். ஆமா சக்தி, அண்ணாக்கு மருந்து வேற தரணும். அவர் கதவை நல்லா பூட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. மறுபடியும் அண்ணனுக்கு அட்டாக். அட்டாக்கா? என்ன அட்டாக்? மைக்ரேன் அட்டாக். அண்ணா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருன்னா அவருக்கு தலை வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு மருந்து கொடுக்கணும் சக்தி. அவர் வேற கதவை பூட்டி வச்சிருக்காரு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு சக்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி சொல்லி கழிச்சு போயிட்டேன். எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. என் உயிருக்கு பதிலா உங்களுக்கு என் நட்பு தான் வேணும்னா என்ன அப்படியே எரிய விட்டுருக்கலாம்ல, என்ன சாக விட்டுருக்கலாம். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி சொல்லி கழிச்சு போயிட்டேன். எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை. என்ன அப்படியே எரிய விட்டுருக்கலாம்ல, என்ன சாக விட்டுருக்கலாமே. கழிச்சு போயிட்டேன். டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, கதவை தரங்களே. நான் தான் சக்தி வந்திருக்கேன். சக்தி, டாக்டர் சிவா, ப்ளீஸ் கதவை தரங்க. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை சொன்னல இனிமே நீதான் என் பின்னாடி வருவேன்னு. இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? என்ன அப்படி பாக்குற? இது நடந்துதான் ஆகும். பல யுகங்களா இது நடந்துட்டு தான் இருக்கு. சக்தி கண்டிப்பா சிவாவோட ஃப்ரெண்டா இருக்கணும். பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே, இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின். உனக்கு தெரியலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். அந்த டாக்டர் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் டைரக்டா. அவன் உன்னை பார்த்ததும் அவனோட 32 பல்லும் அப்புறம் அந்த கண்ணத்துல குழியும் தெரியுதுல்ல, அதெல்லாம் எப்ப தெரியும் தெரியுமா? யாரையாவது உலகமா நினைச்சா மட்டும்தான் தெரியும். நீங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. என் வழிக்கு வந்தியா? சோ இன்னையில இருந்து நம்ம பார்ட்னர்ஸ் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. 2 பேரும் பேசட்டும், நாம போலாம். வா. மனுஷங்களோட நட்பு வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நாளும் சிவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணக்கூடாது. இது உங்க பிரசாதம். நான் இதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு தான் வந்தேன். யாராவது அன்பா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடலான்னு சொன்னா
அவங்கள அவாய்ட் பண்ணி அவமதிக்கிற மாதிரி தான் இது. பிரசாதத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொடுத்துடு. நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னால உங்க ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நீ என்னமோ பிடிவாதம் பிடிக்காத மாதிரி பேசுற. நீயும் பிடிவாதக்காரி தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் சொல்லி சொல்லி நான் களைச்சு போயிட்டேன். இப்போ கூட நீ என்ன பண்ற? இல்லனா என்ன? உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுமா? நீங்களே உங்க உடம்பு கெடுத்துப்பீங்களா? என்ன பிடிவாதம் இது? வெளியே இருக்கிறவங்க நிலைமைய பாத்தீங்களா? பாட்டி, நந்து, ஆண்டி எல்லாரும் எவ்வளவு கவலையா இருக்காங்க. இனிமே உங்களுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாவது உங்க பிடிவாதத்தை விட்டுருங்க. சந்தோஷமா இருங்க. நீங்க ரொம்ப ஹெல்த்தியா வாழ்க்கையில முன்னேறணும். நீ என்ன எனக்கு பெரிய டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? நான் உன்னை என் குருவாயிருன்னு சொல்லல, என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொண்டு தான் சொல்றேன். நான் எதுக்காக இங்க வந்தனோ அதை நான் செஞ்சுட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய். சக்தி, 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 இந்த உலகத்திலே ரொம்ப பியூரான உறவு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம எப்பவுமே கூடவே இருப்பான். நீ எல்லா பிரச்சனையிலையும் கூடவே இருந்திருக்க, அதுவும் சுயநலமே இல்லாம. இப்ப போறதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு நீ இப்போ பதில் சொல்லிதான் ஆகணும். நீ எதுக்காக என் ஃப்ரெண்டாக மாட்டேங்கிற சொல்லு சக்தி. சக்தி, 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 சாரி. நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ். நான் கொஞ்சம் ஓவராகவே பேசுறேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். Giving you royal treatment on your daily shopping is guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, giving you lifetime service warranty. I'm a lawyer husband, giving you royal treatment on your daily shopping is guaranteed. You're my Lisa, mama, I'm your naughty mommy, giving you You okay? நான் வந்து விரதம் இருந்தேன்ல, அதனாலதான். அப்போ உன்னோட சுகர் லெவல் கம்மியா இருக்கும். டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, வேண்டாம். பொதுவா சொல்லுவாங்க, சீதை கூட அப்ப சுமங்கலி விரதம் இருந்தாங்களாம். கௌரி அம்மனுக்கு பூஜை செய்யவும் போனாங்களாம். அவ்வளவுதான். அங்கதான் அவங்க ராமனை முதல் முறையா பாத்திருக்காங்க. நான் உன்னை சொல்லட்டுமா, நாளைக்கு நீயும் சுமங்கலி விரதத்துல கலந்துக்கோ. யாருக்கு தெரியும், உனக்கு உன்னோட ட்ரீம் பாய் கிடைக்கலாம். உள்ள போய் முதல்ல உன் பிரசாதத்தை சாப்பிட்டு உன் விரதத்தை முடிச்சுக்கோ. நான் உன்னை சொல்லட்டுமா, உன் விரதத்தை முடிச்சு வைக்க அந்த சிவன் ஒண்ணு வரமாட்டாரு. பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லையே. புலரும் காலை பொழுதை முழுவதையும் பிரிந்து போவதில்லையே.
இரவும் விடியவில்லையே அது விழுந்தால் பகலும் முடியவில்லையே கூந்தலிலே நான் போறேன். இங்க பாரு, இங்க பாரு. இரு 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 இரு. உனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நேரம் இரு. இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பசினால தான் தலை சுத்திடுச்சு. சரி, அப்ப கொஞ்ச நேரம் உட்கார், நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். என்னால இருக்க முடியாது டாக்டர் சிவா. நான் என்ன இவ்வளவு கெட்டவனா? நீங்க கொஞ்சம் கூட கெட்டவர் இல்ல டாக்டர் சிவா. நீங்க ரொம்ப நல்லவர். ஆனா எனக்கு லேட் ஆகுது. பிருந்தாவனத்துக்கு போகணும். ராதா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல ஜன்மாஷ்டமி பண்டிகை. அது மட்டும் இல்ல, என் அக்காவோட கல்யாண இன்விடேஷனை வச்சு கும்பிடுறதுக்காக கிருஷ்ணர் கோயிலுக்கும் போயாகணும். அதனால என்ன சொல்றா இவ? ராதாவா? இந்த சக்தி சொல்றத வச்சு பார்த்தா இவ ஏதோ ராதான்னு பேர் சொல்றாளே. ஒருவேளை இது அந்த ராதாவா இருக்குமோ? இல்ல இல்ல, நான் என்னமோ அவ ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணதான் வந்திருப்பாளோன்னு நினைச்சேன். பிரசாதம் கொடுக்கறதுக்கு வந்தாலாம். நீங்க வேணா பாருங்க, நானும் இனிமே அவ பின்னாடி அலைஞ்சிட்டுலாம் போக மாட்டேன். ஏன்? அவ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க விரும்பலைங்கும் போது நான் ஏன் அவ பின்னாடி போகணும்? அப்ப அவ என்ன சொன்னாலோ அத நீ கேட்ட. ஆனா அவ முகம் என்ன சொல்லுச்சோ, அவ செஞ்ச செயல் என்ன சொல்லுச்சோ, அது உன் காதுல கேட்கலையா? நீங்க எதை சொல்றீங்க? அவ இங்க வந்தது, அவ உனக்காக பிரசாதத்தை கொண்டு வந்தது, உன்னை பத்தி அவ்வளவு கவலைப்பட்டது, உன்னை பாவத்துல இருந்து காப்பாத்துனது. அட, இதெல்லாம் நட்போட அடையாளம் தானே. இங்க பாருங்க பாட்டிமா, எனக்கு அது எல்லாமே தெரியுது. அதனாலதான் நான் அவ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, அவ எல்லாத்தையுமே ஏத்துக்க தயாரா தான் இருக்கா. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொன்னா மட்டும் அவ ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. என்னோட வெகுளி புள்ள. பொண்ணுங்க எல்லாரும் அப்படித்தாண்டா இருப்பாங்க. அவங்கள சம்மதிக்க வைக்கணும். நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அடிக்கடி அவளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அவங்க மனசுல எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி ஆகணும். ஓகே, சமாதானம் பண்ணணும், கிளியர் பண்ணணும், இல்லனா அவளுக்கு உணர்த்தணும். இதெல்லாம் நான் எப்படி செய்யறது? சக்தி ஜென்மாஷ்டமிக்கு ராதா சிஸ்டர் வீட்டுக்கு போறா. அவ அக்காக்கு கல்யாணம்ல, அந்த இன்விடேஷன் வைக்க ராதா சிஸ்டரை பாக்குறதுக்காக. சக்தி மாதிரி பொண்ணு ரொம்ப தூரம் போறானா அவ பின்னாடியே போகணும். அவளை திரும்பி கூட்டிட்டு வரணும். அவ பின்னாலே போ. உன்னோட வண்டியை எடு, டமருவ உன்னோட முன்னாடி சீட்ல உட்காரவை. வாட் an ஐடியா பாட்டி. இப்போ அந்த இடத்துல இருந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது. I love you பாட்டி. Wish me luck. Best of luck. அட நில்லுப்பா, எங்க போற நீ? இங்க பாருங்க சித்தி, நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன். நான் வந்து உங்கள்ட்ட பேசுறேன். ஓகே, பை. என்ன சொல்றா இவன்? அத்தை, நீங்க ஏன் சிவாவை தனியா போக விட்டீங்க? அந்த சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு சிவா இந்த ஊரை விட்டு எங்கேயும் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. கவலைப்படாத மருமகளே, இதை விட நல்ல வாய்ப்பு வேற என்ன இருக்க முடியும்? அந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ண மாதிரியே ஆயிடும். உனக்கு தான் தெரியும்ல, மோகன் பிறந்தப்போ சிவனே உருமாறி பூமிக்கு இறங்கி வந்தாரு அவரை தரிசிக்கிறதுக்காக. யாருக்கு தெரியும், நம்ம சிவாவுக்கும் எந்த மோகனுடைய தரிசனமாவது கிடைச்சி அவ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகி போயிடணும்.
அதோட அவன் எங்க தனியா போயிருக்கான்? சக்தி போயிருக்கிற இடத்துக்கு தான் நம்மள பார்க்க போயிருக்கான். இதை நான் தடுத்தே ஆகணும். எந்த வேலையை ராதா செய்ய முடியலையோ அந்த வேலைய வேற ஒரு சக்தி செய்வா. சிவாவுடைய கல்யாணம் நடந்தே தீரும். அதோட சிவாவுடைய சக்தி உன்னுடைய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கதான் போறா. அவ உன்னுடைய வாழ்க்கையில அழிவை உண்டாக்குவா. அந்த சக்தி அப்ப என்ன சொன்னா? அவ யாரோ ஒரு ராதான்னு ஒருத்திய சந்திக்க வெளியூர் போறதா சொன்னாலே. ஒருவேளை அது அந்த ராதாவா என்ன? ராதா மோகன். ஆனா சக்திக்கு எப்படி ராதாவை தெரிஞ்சிருக்கும்? என்னால இந்த சக்தியையே சமாளிக்க முடியல. ஒருவேளை அந்த ராதாவும் இவ கூட சேர்ந்துட்டான்னா இத நான் தடுத்தே ஆகணும். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அது பிரச்சனை இல்ல, பெரிய பூகம்பமே வந்துடும். இத நான் நடக்க விடவே கூடாது. நானும் இப்பவே அங்க போய் ஆகணும்.